கைஸ், நான் தான் உங்கள் பாலாவின் பார்வையிலேருந்து. இன்றைக்கி நம்ம ஃபினான்ஸ் டாப்பிக்கை பற்றி பேச போகிறதில்ல, இன்னொரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ டூ வீலர் ரைடிங் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்ம டூ வீலரில் நம்ம செய்யக்கூடிய இந்த பர்ஃபார்மன்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ், அதாவது அது பாசிட்டிவாக இருந்தால் பரவாயில்ல, சில நேரங்களில் நம்ம இந்த ஃப்ரண்ட்டு பிரேக்குக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இந்த சீப் சைனீஸ் பிரம்போ பிரேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அந்த ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு அதோடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாமல், ஆப்வியஸ்லி அது சரியில்லாமல் தான் போகும். ஏன்னா நல்ல குவாலிட்டியான பிரேக்ஸே சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுது. இந்த மாதிரி சீப்பான சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடும்போது கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி ஃபெயிலியர் ஆகி ஒரு இன்சிடெண்ட் நடந்தால், ஒருவேளை அதை இன்சூரன்ஸ் சர்வேர் இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சா இன்சூரன்ஸே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்வான்ட் சப்ஸ்டாண்டர்ட் பொருள் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. பாலா என்பவர்.